ஸ்ரீ ட்ரோன ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். மேஷ ராசி. மனசில் சந்தோஷத்தை தரக்கூடிய, கவலையை விளக்கக்கூடிய நல்ல செய்திகள் வருகின்ற ஒரு சிறப்பான நாள். பண வரவு ஏற்படும், உடல் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும், மனசில் இருந்த சஞ்சலங்கள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குழந்தைகள் மற்றும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றகரமான செய்திகள் வரும். திருமண வயதில் இருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடுவதற்குண்டான பேச்சுவார்த்தைகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். பூர்வீக சொத்து விஷயமாக இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். சொத்து வாங்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுறவங்களுக்கு இன்று நல்ல செய்திகள் வருகின்ற சந்தோஷகரமான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். உடல் ரீதியான சோர்வுகள் விலகும். மனசு சம்பந்தப்பட்ட கவலைகள் விலகும். அதே சமயம் பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக, அரசாங்க ரீதியாக, மேலதிகாரிகள் ரீதியாக இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பூர்வீக சொத்து விஷயமாக எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரும். படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தனவரவு ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள். உங்களுடைய தந்தை வழியில் குடும்பத்தில் முக்கிய முடிவுகள் எடுப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். இளம் வயது ஆண் பெண்களுக்கு திருமண பாக்கியமும், திருமணமானவர்களுக்கு வம்சவிருத்தியும் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். ரிஷப ராசி. ராசிநாதன் சந்திரனோடு சேர்ந்து 2ஆம் இடத்தில் இருக்கிறது உங்களுக்கு தனவரவை ஏற்படுத்தும். இனிமையான வார்த்தைகளை பேசி சந்தோஷம் அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குடும்பத்தில் சுப விசேஷங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. பணவரவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் தென்படுகின்றது. வியாபாரிகளுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு முக்கிய முடிவுகள் எடுப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்பட்டு அதற்கு உண்டான ஆலோசனைகளை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்தவங்ககிட்ட பேசும்பொழுது வார்த்தைகள் இனிமையாக இருந்தாலும் சொல்லும் சொற்கள் சற்று கடினமாக இருக்கும். கவனத்துடன் பேசுவது நல்லது. இன்று பணவரவு ஏற்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். இருப்பினும் செலவுகள் அதிகரிக்கும். குழந்தைகளுக்காக செலவுகள், வியாபாரத்திற்காக செலவுகள், உடன் பிறந்த சகோதரர்களுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. இன்று கையிருப்புகள் கரையும். இருப்பினும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் குறையக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுக்கு பணவரவு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் இனிமையான அனுபவத்தை ஏற்படுத்தும். உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் செய்வதற்குண்டான யோகம் இருக்குது. வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதற்காக அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்று மிதமான செயல்பாடுகளை வைத்துக்கொள்வது நன்மையை ஏற்படுத்தும். மிதுன ராசி. ராசியில் சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை. ராசிநாதன் லாபஸ்தானத்தில் குருவோடு சேர்ந்திருக்காரு. உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான முயற்சிகள் யோகத்தை ஏற்படுத்துகின்றது. பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்று நற்செய்திகள் வரும். ஆனால் மேலதிகாரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு வீண் செலவுகளை ஏற்படுத்தும். அவர்களுக்காக செலவு செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இளைய சகோதரர்கள் மூலமாகவும் செலவுகள் ஏற்படும். அல்லது இளைய சகோதரர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடும் சூழ்நிலை இருக்குது. சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் அனாவசியமான வாக்குவாதம் உங்களுக்கு மனசஞ்சலத்தை ஏற்படுத்தும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகள் இருக்குது. இனிமையான வார்த்தைகள் மூலமாக எதிராளிகளையும் கவரும் ஆற்றல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உள்ள நாள். இன்று ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். சமூக மதிப்பு உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் முன்னேற்றகரமான செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக சில முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். மனசில் இருந்த கவலைகள் விலக்கும். எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. இளைய சகோதர சகோதரிகளுக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாகவும் சரி, தொழில் ரீதியாகவும் சரி வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு சிறப்பான நாள்.
கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய நற்செய்திகள் வரும். புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அரசாங்க வகையில் சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய குழந்தைகள் விஷயத்திலும் சரி, வியாபார விஷயத்திலும் சரி, உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற, வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கடக ராசி. விரயஸ்தானத்தில் ராசிநாதன் சுக்கிரனோடு சேர்ந்திருக்கிறதுனால திரைமறைவு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கடந்த காலத்தில் நீங்கள் வாங்கின கடனை யாருக்கும் தெரியாமல் அடைக்கணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா அது சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். தேவையில்லாத தொடர்புகளுக்கு செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று வெளியூர் பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது. முடிந்தவரை ஆரோக்கியத்தையும் பேணுவது அவசியமான ஒன்று. இன்று உங்களுடைய கடந்த கால கடன்களை பற்றிய அங்கலாய்ப்புகள் அதிகரிக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும். ஆனால் செலவு ஜாஸ்தியாகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு சங்கடமான நாள். ஆனால் எதிரிகள் சந்தோஷமாக இருப்பாங்க. நீங்கள் செலவு பண்ணுறதை பார்த்து அந்த சந்தோஷத்தை அவங்களுக்கு கொடுக்கறதுனால உங்களுக்கு எந்த கெடுபலனும் கிடையாது. செலவை பண்ணுங்க, விரயத்தை ஏற்படுத்திக்கோங்க. அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். உத்தியோக ரீதியாக தேவையில்லாத பிரச்சனைகளை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. குறிப்பாக அவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட இன்றைக்கி எந்த விதமான குற்றச்சாட்டுகளையும் பேசாமல் இருப்பது நல்லது. அவங்க தப்பே பண்ணினா கூட கண்டு காணாமல் இருந்துக்கோங்க. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நேரம் வரும்பொழுது அதை சொல்லி அதை சரி பண்ணுறதுக்கு முயற்சி எடுங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளுக்கு இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். வெற்றிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் அல்லது வெற்றிக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சிம்ம ராசி. மூத்த சகோதரர்கள் வழியில் உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாள். குறிப்பாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். எதிர்பாலினத்தவர்களின் உதவியின் காரணமாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடு செய்வதற்குண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் தென்படுகின்றது. பூமி தொடர்பான தொழில் செய்கிறவங்களுக்கு இன்று தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய முன்னேற்றம், சந்தோஷம் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான யோகமான பலன்கள் அமைகின்ற ஒரு சிறப்பான நாள். குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். குழந்தைகளால் மேன்மைகள் ஏற்படும். திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இன்று நற்செய்திகள் வருகின்ற சந்தோஷகரமான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய ஒரு நல்ல நாள். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். வியாபார செழிப்புத்தன்மை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கலைத்துறை நண்பர்கள், குறிப்பாக பாட்டு எழுதுகிறவங்க, கதை எழுதுகிறவங்களுக்கெல்லாம் இன்று அமோகமான நற்பலன்கள் ஏற்படும். பண வரவு ஏற்படுறதுக்குண்டான நல்ல நாளாக இருக்கும். சந்தோஷம் அதிகரிக்கும் நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் மனக்கசப்புகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அப்படி சப்போஸ் தந்தை வழி இல்லை அப்படின்னா மேல் அதிகாரிகள், உங்களுடைய அஃபிஷியல் சைடில் மேல் அதிகாரிகள் இல்லது அரசாங்க அதிகாரிகளிடம் முன்கோபத்தை காட்டி அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க. அரசு அதிகாரிகளிடம் உங்களுடைய கோபத்தை காண்பித்தால் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. இன்று வீண் அபவாத பெயர் ஏற்படுகின்ற சங்கடமான நாள். கன்னி ராசி. ராசிக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாலே பிரச்சனை தான். அவர் இப்போ 10ஆம் இடத்துல தான் இருக்கார். இன்னும் ஒரு 8 நாளைக்கு அங்கே தான் இருப்பார். அதனால் 25ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உத்தியோக ரீதியாக தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தடுமாற்றத்தை காட்டிலும் உங்களுக்கு அபவாத பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு சில இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால, பண இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால முடிந்தவரை சிக்கனமான முதலீடுகளை செய்வது புத்திசாலித்தனம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்னேற்றகரமான செய்திகள் வருகின்ற சந்தோஷகரமான நாள். வியாபாரத்தில் செழுமை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் வியாபாரத்திற்காக செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால இன்று அதிகமான முதலீடுகளை தவிர்ப்பது சாமர்த்தியத்திற்கு உண்டான வழியை ஏற்படுத்தும். அதே சமயம் குருவின் பார்வை பலம் சாதகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வருமானத்திற்கு குறைவில்லாத ஒரு சந்தோஷகரமான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயாரின் ஆரோக்கிய முன்னேற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் குடும்பத்தில்
போக்குவரத்துகள் அதிகரிக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ள நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். எடுத்த காரியத்தில் வெற்றி அடையிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது எல்லாமே சின்ன சின்ன வெற்றிகள் தான். நீங்கள் எதிர்பார்த்த பெரிய வெற்றி கிடைப்பதில் தாமதம் ஏற்படுகின்றது. அதனால் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக வெற்றிக்காக அதிகமான முதலீடுகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு இன்று சிறிய லாபம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். துலாம் ராசி. இன்று உங்கள் தந்தை வழியில் உறவினர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள். உங்களுக்கு இதுநாள் வரை கிடைக்காத மரியாதை கிடைக்கும். அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகள், பிஸ்னஸ் ஓனர்ஸ் இவங்களுடைய சப்போர்ட் கிடைக்கிறதுனால எதிரிகள் உங்களிடம் அஞ்சுவார்கள். எதிரிகள் உங்களிடம் பேசுவதற்கே பயப்படுவார்கள். இருப்பினும் உங்களுடைய நல்ல எண்ணத்தை புரிந்து கொள்வதற்கு முயற்சி எடுத்தால் அவங்க உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்துவார்கள். அவங்களுக்கு நீங்கள் லாபத்தை ஏற்படுத்துவீங்க. ஆனால் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன், எதிரிகள் உங்களை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை பெருசாக சாதகமாக யூஸ் பண்ணிக்காதீங்க. கண்டும் காணாமல் இருக்கிறது நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தனவரவு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். குறிப்பாக குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த மனக்கசப்புகள், மனக்கவலைகள் விலகும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இன்று வருமானத்திற்குண்டான முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும். திருமணமாகி குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் மருத்துவ உதவி தேவைப்படும் சூழ்நிலை வருது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் மூலமாகவும் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். நண்பர்கள் மூலமாக மட்டும் இல்லை, வாழ்க்கை துணையும் சப்போர்ட்டாக இருப்பாங்க. குழந்தைகள் விஷயத்தில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. கவலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இளைய சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும். இன்ஃபேக்ட் இளைய சகோதரர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். சமூக மதிப்பு உயரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. தொழில் ரீதியான தடுமாற்றங்கள் ஏற்படும். நீங்கள் எதிர்பார்க்குற பெரிய பண வருமானத்தில் ஒரு பகுதி தான் வருமே தவிர பெரிய லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் 1 லட்ச ரூபா எதிர்பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா தான் வரும். அதனால் உங்களுடைய செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அதற்கேற்றாற் போல வருமானத்தில் தடை ஏற்படும், தாமதம் ஏற்படும். அதனால் மன சஞ்சலம் அதிகரிக்கும். கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். விருச்சிக ராசி. இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். 8ஆம் இடத்துல சுக்கிரனோடு சேர்ந்த சந்திரன். எதிர்பாலினத்தவர்களிடம் பேசும்பொழுது சற்று கவனத்தோடு பேசுங்க. யாருக்கிட்ட பேசினா கூட அவசரப்பட்டு உங்களுடைய வார்த்தைகளில் குதர்க்கத்தை கொண்டு வந்துடாதீங்க. கொண்டு வந்தால் தேவையில்லாத பிரச்சனை வரும். உங்கள் வார்த்தைகளால் தான் இன்றைக்கி உங்களுக்கு எதிரிகள் பலம் பெறுகிறார்கள். கவனத்துடன் இருப்பது நல்லது. குடும்ப விஷயத்தில் 3ஆம் நபர் தலையீடு இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. கடந்த கால தொடர்பில் இருந்த எதிர்பாலினத்தவர்களின் தொல்லைகள் மீண்டும் தலைதூக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அரசாங்க வகையில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்றது. அதனால் சற்று நிதானமாக இருந்துக்கோங்க. அவசரப்பட்டு புதிய முதலீடுகளை ஈர்க்க முயற்சி செய்வது உங்களுக்கு தேவையில்லாத செலவுகளை ஏற்படுத்தும். இன்னும் உங்களுக்கு காலம் கணிந்து வரும் வரை பொறுமையாக இருப்பது நல்லது. இந்த மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களுக்கு 30ஆம் தேதிக்கு மேலே யோகமான காலம் ஆரம்பம். வெற்றிகள் கிடைக்கும். அதுவரை பொறுமையாக இருப்பது நல்லது. 25ஆம் தேதியிலேருந்தே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பு அமையும். அதுவரை இன்னையிலேருந்து ஒரு 4 நாளைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப விஷயத்தில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. குடும்பத்தில் பேசும்பொழுது நிதானமாக பேசுங்க. அம்மாகிட்டையோ அண்ணங்கிட்டையோ அதிகாரமாக பேசிடாதீங்க. தேவையில்லாத சங்கடம் ஏற்படும். கடன் கொடுத்தவர்களின் இனிமையான பேச்சுக்கள், அதாவது அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. கடன் கொடுத்தவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக முன்னேற்றகரமான செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். சார், சந்திராஷ்டமமாக இருக்குது, எப்படி சார் சொல்கிறீங்க? சந்திராஷ்டமமாக இருந்தால் கூட உங்களுக்கு இன்று உதவி கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் உங்களுடைய அறிவுபூர்வமான சிந்தனைகளை வெளிப்படுத்தி உங்களுடைய மேலதிகாரிகள்
அல்லது அரசாங்க அதிகாரிகள் உங்களுடன் நட்பு பாராட்டுவதற்குண்டான காரியத்தை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். அவர்கள் உங்களுடைய அறிவுத்திறமையை பாராட்டுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. என்னதான் சந்தோஷமாக பேசினாலும் வார்த்தைகளில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்தவங்களை புண்படுத்துகிற மாதிரி பேசிடாதீங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமான செய்திகள் வரக்கூடிய பண வரவு ஏற்படும் நாள். ஆனால் பணம் வருதுன்ட்டு சந்தோஷமாக இருக்கும் பொழுது குடும்பத்தில் யாராவது உதவி கேட்டாங்கன்னா உதாசீனமாக பேசிடாதீங்க. உங்களுடைய எதிரிகளின் தொல்லை பெருசாக இல்லை, ஆனால் நீங்கள் அவங்களுக்கு பெரிய காரியத்தை நீங்களே கொடுத்துருவீங்க. ராசிநாதன் செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதுனால தான் இவ்வளவு குழப்பத்துக்கும் காரணம். அந்த ராசிநாதன் செவ்வாய் நீச்சஸ்தானத்தை விட்டு வெளியேறும் வரை கிட்டத்தட்ட இன்னொரு 30 நாளைக்கு இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. எடுத்த காரியத்தில் வெற்றி அடையிறதுக்கு உண்டான முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும். பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு சற்று கடின முயற்சிக்கு பின் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இருப்பினும் சந்திராஷ்டம தினம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. தனுசு ராசி. சப்தமஸ்தானத்தில் சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை உங்களுடைய வாழ்க்கை துணையுடனும் உங்களுடைய நட்பு வட்டத்துடனும் அன்பு பாராட்டுவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. அதை உங்களுடைய குதர்க்கமான எண்ணங்களின் வெளிப்பாடு காரணமாக உதாசீனப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. 3ஆம் இடத்துல சனி லாபத்தையும் வெற்றியையும் தரக்கூடிய வகையில் இருக்கார். அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் கிரக நிலவரம் இருக்குது. 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால ஒன்றா கடன் சார்ந்த விஷயங்களுக்கோ அல்லது ஆரோக்கிய விஷயத்துக்கோ செலவுகள் ஏற்படும். மற்றபடி வளர்ச்சிக்குண்டான நேரம் இது. கடின முயற்சியில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நண்பர்கள் விஷயத்திலும் சரி, வாழ்க்கை துணை விஷயத்திலும் சரி, விட்டு பிடிக்க கற்றுக்கிட்டிங்கன்னா பெரிய வெற்றிகள் உங்களை தேடி வரும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் குறையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஆரோக்கியத்துக்காக செலவு இருக்குது, ஆனால் அதனால் உங்களுக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் குறையிறதுனால ஓரளவுக்கு தெம்பும் தைரியத்தோடு செயல்படுவீங்க. உத்தியோக ரீதியாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான பலன்கள் ஏற்படுகின்ற நாள். மதிப்பு மரியாதை உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். குரு பார்வை சாதகமாக இருக்குது. உடல் ரீதியான சோர்வுகள் விலகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்பு வட்டத்திடம் சில தேவையற்ற கசப்பான உணர்வுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர்களை உதாசீனப்படுத்தாமல் இருந்தாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகும். ஆனால் உங்களுடைய எடுத்தேங்க விழுத்தேன் கேரக்டர் சற்று சிக்கலை ஏற்படுத்தும். நட்பு வட்டத்திடம் அன்புடன் பழக முயற்சி செய்வது நல்லது. இது வாழ்க்கை துணைக்கும் பொருந்தும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று கடின முயற்சி மூலமாக சந்தோஷமான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மனசில் இருக்கிற கோபத்தை வெளிக்காட்டாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்கள் கோபத்தினால உங்களுக்கு நஷ்டம்தான் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் நாள். உத்தியோக ரீதியாக வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய நேரம் இது. உங்களுடைய கடன் சார்ந்த உதவிகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்தாலும் சரி, நீங்கள் யாருக்கிட்டையாவது கடன் வாங்கினாலும் சரி, அது உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று முன்னேற்றகரமான செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளால் மனக்கவலைகள் விலகும். வியாபார செழிப்பு ஏற்படும். மகர ராசி. ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வழி ஏற்படுத்தும். ஆனால் தவறான வழியில் போகிறதுக்கு உங்களை தூண்டுறதுக்கு உண்டான நேரம் இது. கவனமாக இருந்துக்கோங்க. குடும்ப விஷயத்தில் பண விவகாரங்களில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. வீட்டில் இருக்கிற செலவு கவலைப்படாமல் வெளியில் யாருக்காவது உதவி பண்ணினீங்கன்னா பிரச்சனை ஜாஸ்தி ஆகும். அதனால் வெளி உதவியை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். வீட்டில் இருக்கிற தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். பூமி தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு சற்று சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வீடு கட்டிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்று பணமுடை ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கடன் வாங்கும் யோகம் ஏற்படுகின்றது. கடன் வாங்கின இடத்துலையே ஏற்கனவே வாங்கின இடத்துல அபவாத பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண விவகாரங்களில் சற்று குழப்பம் ஏற்படும். வாங்கின இடத்துலையே நீங்கள் திரும்ப போய் கேட்டாலும் கிடைக்காது. ஏற்கனவே நீங்கள் வாங்கிட்டு கொடுத்த இடத்துல கிடைக்காட்டினாலும் புது இடத்துல போய்ட்டு லோன் கேட்டாலும் அங்கேயும் உங்களுக்கு இழுத்தடிப்பு வேலை தான் நடக்கும்.
வீண் அபவாத பெயர் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுடைய நட்பு வட்டத்திலும் உங்களுக்கு இன்று தேவையில்லாத மன வருத்தம் ஏற்படும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று கவனமாக இருந்துக்கிறது நல்லது. அதே சமயம் நண்பர்கள் உதவிகள் கேட்டால் அதை உதாசீனப்படுத்தாமல் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அவர்களை ஏமாற்றிடாதீங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனாவசியமான கெட்ட பெயர் ஏற்படும் சூழ்நிலை இருக்குது. நீங்கள் என்னதான் மாஞ்சு வேலை பண்ணாலும் உங்களுக்கு நல்ல பெயர் வரப்போகிறதில்ல. அனாவசியமான வார்த்தைகளை விட்டு உங்களின் கோபத்தை நீங்களே வெளிப்படுத்தி அடுத்தவர்களின் மனதை காயப்படுத்தும் சூழ்நிலை இருக்குது. உத்தியோக ரீதியாக சக பணியாளர்களின் மன வருத்தத்திற்கு ஆளாகக்கூடிய ஒரு சங்கடமான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் விஷயத்தில் உங்களுக்கு தவறான நட்பு கிடைக்கிறதுக்குண்டான சூழ்நிலை இருக்குது. பண விவகாரங்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். பணத்தில் பிரச்சனை இருக்குது, அதனால் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க. பணப்பற்றாக்குறையின் காரணமாக கடன் வாங்கும் சூழ்நிலை வந்தாலும் அங்கேயும் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுறதுக்கு யாரும் இல்லை. அதனால் நீங்கள் உங்களுடைய செலவுகளை குறைக்க முயற்சி செய்வது நல்லது. கவனத்துடன் இருக்க வேண்டிய நாள். கும்பராசி. குழந்தைகள் மற்றும் குழந்தைகளின் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய செய்திகள் காத்துருக்கு. உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் இருக்குது. என்னதான் ஜென்ம சனி இருந்தாலும் மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் கடந்த காலத்தில் உங்களுக்கு உதவி செய்தவர்களை மறக்காமல் இருக்க முயற்சி பண்ணினாலே உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். ஆனால் அந்த தப்பை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சிக்கல்கள் அதிகரிக்கும். கவனமாக இருந்துக்கோங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்கள் மூலமாக சிக்கல்கள் வரக்கூடிய ஒரு குழப்பமான நாள். குறிப்பாக உங்களுடைய இளைய சகோதரர்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துவார்கள். சகோதரிகளும் அதற்கு விதிவிலக்கல்ல. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இடமாற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அல்லது ஊர் மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. வெற்றிகள் கிடைப்பதில் தாமதமாகும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப விஷயத்தில் சற்று முன்னேற்றகரமான செய்திகள் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாள். குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். குழந்தைகளால் உங்களுக்கு பெருமைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளின் மேல் படிப்புக்காக அவங்களுக்கு காலேஜ் சீட்டுக்காக அலையிறீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று ஓரளவுக்கு மன நிம்மதி ஏற்படும். பண விவகாரங்கள் உங்களுக்கு சுமாரான பலன்களை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். தொழில் ரீதியான முயற்சிகளில் தடுமாற்றம் ஏற்படுகின்ற சங்கடமான வாய்ப்பும் இருக்குது. ஓரளவுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற நாள். மீன ராசி. இடமாற்றத்திற்கு முயற்சிகள் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். வீடு மாற்றமோ ஊர் மாற்றமோ உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். உத்தியோக ரீதியாகவும் சரி, கலைத்துறை நண்பர்களுக்கும் சரி மேன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பண வருமானம் அதிகரிக்கும், தனலாபம் அதிகரிக்கும். இருப்பினும் செலவுகளும் சேர்த்தே வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுக்கு கையிருப்புகள் கரையும் வாய்ப்பு ஏற்படும். குழந்தைகளுக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளின் மேல் படிப்புக்காக கடன் வாங்கும் யோகம் ஏற்படுகின்ற நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய பாதிப்புகள் இருக்காது. உள்ளூர பிரச்சனை இருக்குது, ஆனால் வெளியில் வராமல் உங்களை சாதகமாக பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க. உங்கள் உடம்பை காப்பாற்றிட்டு இருக்கீங்க. படிப்பு விஷயத்தில் சற்று தடுமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மனசில் ஒரு விதமான பயம் ஏற்படும் சூழ்நிலை இருக்குது. எதை நினச்சி பயம்னு தெரில, ஆனால் ஏதோ ஒரு விஷயத்துக்கு பயந்துகிட்டே இருக்கீங்க. பயப்படாதீங்க, ஆஞ்சநேயரை வழிபடுங்க, தைரியமாக இருங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புள்ள நாள். எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள். அலைச்சல் அதிகரிக்கும். தொழில் விருத்தி ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகப்படியான வேலைப்பளு காரணமாக சற்று அயற்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சந்தோஷகரமான நாள். வெளியூர் பிரயாணங்களோ அல்லது உங்களோட உள்ளூர்லேயே நீங்கள் வேறு யார் வீட்டுக்காவது போயிட்டு ஸ்டே பண்ணுற மாதிரியும் இருக்குது. அது சந்தோஷமான அனுபவத்தை ஏற்படுத்தும். பூமி தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நன்மைகள் ஏற்படுகின்ற, சுகங்கள் அதிகரிக்கின்ற சந்தோஷகரமான நாள். ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள்,
கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க. நன்றி, வணக்கம்.